இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனிதர்கள் மற்றும் திருத்தூதர்களான பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு இவர்களின் விழாவினை சிறப்பிக்கின்றோம். இன்றைய யோவான் நற்செய்தியில் அதிகாரம் 14, 6 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு கூறும் உறுதிப்பாடு யாதெனில், வாழ்வும் உண்மையும் வழியும் நானே என்பதாகும். நம் வாழ்க்கையில் நமது கண்முன் பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் நேர்மையான வழியும் உண்மையான வாழ்வும் நிரந்தரமான வாழ்வும் இயேசுவின் வழியாக மட்டுமே நமக்கு கிடைக்கும். தந்தையை காண விரும்பும் பிலிப்புவிற்கு, இயேசுவாகிய என்னை அறிந்தால் தந்தையை காண்பது போல் ஆகும் என்று இயேசு கூறுவதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு சான்றாக விளங்கியதை எடுத்து எம்புகிறார். எனவே நாமும் இயேசுவை போல் நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். அதேபோல் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் செய்வேன் என்று அவர் கூறுவதன் மூலம் நாம் இயேசு என்னும் நாட்பத்தில் கேட்பதையெல்லாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்று வாக்குறுதி அளிக்கிறார். இது நாம் இயேசுவின் நாமத்தின் மேல் நாம் கொள்ளும் உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையையும் வளர்த்தெடுக்கிறது. நம்பிக்கையோடு இயேசுவிடம் மனம் விட்டு வேண்டினால் அவர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவதாக இயேசுவை நம்பி அவர் காட்டும் வழியில் நடந்து உண்மையான நிலையான வாழ்வை தேடுதல். இரண்டாவதாக நம் வேண்டுதல்களை எல்லாம் அன்போடும் நம்பிக்கையோடும் அவர் பதம் சமர்ப்பித்தல். இவ்வாறு இயேசுவின் வழியில் புனித பிலிப்பு, யாக்கோப்பு போல இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கும்போது நம் வாழ்க்கை பிரகாசமாகவும் ஆசி நிறைந்ததாகவும் அமையும்.